வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ எம்ஏஎஸ் ரெயின்மேன். இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய வானிலை அனுமானம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். ஸோ நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கொடுக்கக்கூடிய முழு எஃபர்ட்டும் உங்களை ரீச் ஆகும். உண்மை தகவல்கள் தொடர்ந்து உங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஆங்கில புத்தாண்டின் முதல் நாள் வானிலை அனுமானம் 1 ஜனவரி 2026. ஸோ இந்த வானிலையில் நேற்று பார்த்தோம்னா நமக்கு ஏன் சென்னையில் குறைந்த மழை காட்டினாலும் மிதமானது முதல் கனமழை வரலையும் பதிவாச்சு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இன்று ஒரு வீக்கான தாழி அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்காக தொடர்ந்து நீடிக்குது. அதனால் வரக்கூடிய கீழ் திசை காற்று கிழக்கு திசை காற்றானது தொடர்ந்து நீடிக்குது. அதே நேரத்தில் இன்று பிற்பகலுக்கு பிறகாக மாலைக்கு பிறகாக மீண்டும் வறண்ட காற்றின் தாக்கம் வட தமிழகத்தில் நோக்கி வரும். டெல்டா மாவட்டங்களில் இன்று இரவு பிறகாக இந்த உலர்ந்த காற்றானது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். மேலும் இந்த மழையானது நாளை வரை தென் தமிழகத்தில் தொடர்வதற்கு வாய்ப்பு. 3ஆம் தேதி முதல் படிப்படியாக தென் தமிழகத்திலையும் மழை குறைஞ்சிரும். அடுத்த சுற்று மழையானது 7, 8, 9, 10, 11 இந்த 4 நாட்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கக்கூடிய வரக்கூடிய நாட்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் ஏன் இந்த மழை சென்னையில் குறைந்த அளவு மழை அதிகமான பெர்சிப்டேஷன் கிடைக்கப்பட்டது அப்படின்னா, மேற்கத்திய கழகம் ஒரு ஸ்ட்ராங்கான மேற்கத்திய கழகம் வருது. அதோடைய வீக் டைவர்ஜன் ஜோன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கீழே வட தமிழகத்தில் நோக்கி போச்சு. கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கமும் இருந்தது. இந்த உராய்வுகளுக்கு அடிப்படையில் தான் நேற்று மாலைக்கு பிறகாக அந்த மழைமேகங்கள் தீவிரமடைந்தது கடல் பகுதிகளில். ஆனால் நகரில் நள்ளிரவுக்கு பிறகாக அந்த கன்வர்ஜென்ஸ் க்ளோஸ் டு நம்ம வடசென்னை பகுதிகளில் இருந்ததுனால மத்திய மற்றும் வடசென்னை பகுதிகளில் பல பகுதிகளில் கனமழையும் தென் சென்னை பகுதிகளில் லேசான மழையும் பதிவாகி இருக்குது. அதே நேரத்தில் தமிழகத்தில் பல பகுதிகளில் பரவலாக இருக்குது. இந்த மேற்கத்திய கலக்கம் அடுத்த 24 முதல் 36 மணி நேரத்திற்கு இருக்கக்கூடும். அப்படிங்கிறதுனாலையும் இந்த கிழக்கு திசை காற்றினுடைய காரணமாக உட்புற மாவட்டங்களில் குறிப்பாக தென் தமிழகத்தில் அடுத்த சுற்றுமழை அங்கே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த மேற்கத்திய கலக்கம் காரணமாக குஜராத், மகாராஷ்டிராவின் வட மகாராஷ்டிராவின் கடலோர மாவட்டங்கள், பிறகு குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், டெல்லி மற்றும் உத்தராகண்ட், இமாச்சல் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் ஆகிய பகுதிகளில் மழை அதிகமாக இன்று இருப்பதற்கு வாய்ப்பு. சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழையும், அதே நேரத்தில் இமாலய ஸ்லோப் பகுதிகளில் சில பகுதிகளில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரிப்பதற்கும் நம்ம வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் திண்டுக்கல் மாவட்டமும் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் மிதமானது முதல் கனமழை வரலையும் பதிவாகியிருக்கு. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரலையும் கூட பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூரில் 69 மில்லிமீட்டர், திருவண்ணாமலை தேத்துறையில் கிட்டத்தட்ட 67.2 மில்லிமீட்டர், சென்னை கடப்பாக்கம் 56 மில்லிமீட்டர், கரூர் மாவட்டத்திலையும் மிதமானது முதல் கனமழை, எடையப்பட்டி 56 மில்லிமீட்டர், புளியந்தோப்பு சென்னை 53, அப்புறம் மாமல்லபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 41.2 மில்லிமீட்டர், மாதவரம் 38 மில்லிமீட்டர், வேப்பேரி 38 மில்லிமீட்டர், செங்கல்பட்டு திருப்போரூர் 35.2 மில்லிமீட்டர், சென்னை தண்டையார்பேட்டை 33.2, மஞ்சம்பாக்கம் 30.60 இந்த மாதிரியான மழை பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி நாகை மாவட்டத்தில் வேளாங்கண்ணியில் 25.6 மில்லிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலையும் மழை பதிவாகி இருக்கிறது. புதூரில் 25.2 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகிருக்கு. கரூர், புதுக்கோட்டை, கள்ளக்கோட்டை 22.2 மில்லிமீட்டர் பதிவாகிருக்கு. அதே நேரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் கொளப்பாக்கம் 20.8 மில்லிமீட்டர், மதுரை செப்டூரில் 20.8 மில்லிமீட்டர், ஈரோடு கொடுமுடி 20 மில்லிமீட்டர் அந்த மாதிரி பதிவாகிருக்கு. திருவள்ளூரில் ஞாயிறு ரெட்டில் சொட்டின பகுதியில் 20 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. மயிலாடுதுறை
மருதம்பள்ளம் 19.6 மில்லிமீட்டர் தஞ்சை மாவட்டத்திலையும் பதிவாகி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பரவலாக மழை பதிவாகி இருக்கிறது. ஒரு சில பகுதிகள் ஒதுக்கி தான் போயிருக்கும். அது பற்றி நம்ம வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல மழையை எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் அடுத்து 24 மணி நேரத்திற்கு கேரளாவில் பொறுத்தவரையிலும் மலப்புரத்தின் மேற்கு, பாலக்காடின் மேற்கு மாவட்டங்களில், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், எர்ணாகுளம், இடுக்கி, பத்தனம்திட்டா மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் கனமழையும், திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, கோட்டயம், பாலக்காடு, திரிசூர், மலப்புரம், வயநாடு மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆந்திராவில் பெரும்பாலான கடலோர மாவட்டங்களில் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தமிழகத்தில் பொறுத்தவரை இன்னைக்கு தென் தமிழகத்தில் நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கோவை, சேலம், விழுப்புரம், திருவண்ணாமலை, நாகை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகட்டும், உட்புற மாவட்டங்களில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, இந்த பக்கம் கடலூர், பாண்டிச்சேரி, கள்ளக்குறிச்சி ஆகட்டும், மயிலாடுதுறை, திருவாரூர், அரியலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், நாமக்கல், கரூர் மாவட்டங்களிலையும் பரவலாக லேசான மழை, ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை நம்ம எதிர்பார்க்கலாம். இன்று மாலை இரவுக்கு பிறகாக பெரும்பாலான கடலோர மாவட்டங்களில் மழை முற்றிலும் குறைந்துவிடும். நாளை முதல் மீண்டும் குளிர்காற்றினுடைய தாக்கம் தொடங்கக்கூடும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு. பெரும்பாலான மழை இன்று பிற்பகலுக்கு பிறகாக உட்புற தமிழகம் மற்றும் குறிப்பாக தென் தமிழகம் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்றைய வானிலை அமைப்பின ஒரு விளக்கமான பதிவு. இது உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான் தொட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.